பழுதென்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் 70 கோடி உறும். இது என்னன்னா, யார மந்திரியா வச்சுக்க கூடாது. பழுதென்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் 70 கோடி உறும். ஒரு முட்டாளை ஒருத்த அமைச்சரா வச்சிருந்தான்னா வள்ளுவர் நேரடியாக சொல்றார், ஒரு முட்டாளை அமைச்சராக பக்கத்தில் வைத்துக் கொண்டிருந்தால் 70 கோடி பகைவர்களை பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டிருப்பதற்கு சமம் என்று சொல்கிறார். ஒரு முட்டாள் மந்திரி 70 கோடி பகைவர்களுக்கு சமம் என்பதாக கருதுகிறார். அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாங்க. ஒரு மன்னன், அவனிடம் ஒரு அமைச்சன் இருக்கான். அவன் மூத்த அமைச்சன். அவனுக்கு பெயர் மணிமொழின்னு ஒரு பேர் வச்சுங்க, ஒரு எக்ஸ் மணிமொழியின் பேர். அவனுடைய பணி என்னன்னா, இந்த மன்னனை நாடி யாராவது பாடல்களை எடுத்துக்கொண்டு ஓலைச்சுவடியில் கொண்டு வந்தால் அந்த பாடல்களில் எல்லாம் சொற்குற்றம், பொருட்குற்றம், எழுத்து பிழை என்று சொல்லி அவர்களை துரத்தி விடுவான். இப்படியாக வறியவர்களாக எந்த புலவர்களும் செல்வந்தர்களாக இருந்ததில்லை. மன்னனை பாட்டு பாடி அவர்களிடம் பரிசில் பெறுவதுதான் புலவர்களுடைய இயல்பான குணம். அப்படி பாட்டு பாட போறவனெல்லாம் இந்த மந்திரி மணிமொழி என்கிற மந்திரி, ஏன்னா அந்த பேர்ல யாரும் மந்திரி இல்லாத காரணத்தால அந்த பேரை செலக்ட் பண்ணிட்டேன். அந்த மணிமொழி என்ற மந்திரி வர்ற புலவரை எல்லாம் அவமானப்படுத்துவான். சில நேரங்கள்ல என்ன பண்ணுவான்னா, அவங்களை ரொம்ப மன உளைச்சலுக்கு உண்டாக்குற மாதிரி கிண்டலும் கேலியும் செய்வான். சில பேரை அவங்களுடைய ஓலைச்சுவடி கொண்டு வர்றாங்க பாருங்க, அந்த ஓலைச்சுவடியினுடைய எடைக்கு பொற்காசுகளை கொடுங்கள் என்று மன்னனிடம் சொல்வான். ஒரு ஓலைச்சுவடிக்கு எவ்வளவு பொற்காசுங்க நிற்கும்? எவ்வளவு இலக்காரமாக புலவர்களை அவன் நடத்தி இருப்பான். இதை தாண்டி எந்த புலவனாவது இந்த அமைச்சரை எதிர்த்து பேசினால் அவன் தலையை மொட்டையடித்து பாதி மீசை எடுத்து குதிரை மேல் உட்கார வைத்து கரும்புள்ளி செம்பொல்லி குத்தி ஊருக்கு எல்லையிலே கொண்டு போய் விட்டு விட்டு வந்து விடும். யாராவது புலவன் பரிசில் கேட்பானா? இதை அந்த மன்னனும் தட்டி கேட்கல. காரணம், இவனுக்கு ஒரு துதிவாடிகளும் கனவாடிகளும் இருந்தார்கள். யாருக்கு? இந்த அமைச்சருக்கு. எப்பொழுது பார்த்தாலும் அவன் எதை பேசினாலும் இதைவிட சிறப்பாக யோசிப்பதற்கு வேற யாராலும் முடியாத அமைச்சரே, அப்படி என்று துதிபாடுகின்ற ஒரு கூட்டமும் அவன் பின்னால் இருந்ததால் அந்த கூட்டத்தை தாண்டி மன்னருக்கு எதுவும் செய்தி போய் சேர்வதில்லை. அப்படி ஒரு நாள் ஒரு புலவனை அவனை கீழ்மைப்படுத்தி அவனை மொட்டையடித்து மீசை எடுத்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஒரு கழுதை மேல உட்கார வச்சு அனுப்பியிருக்காங்க. ஊர் எல்லைக்கு வந்து கொண்டிருக்கிறது அந்த கழுதை. அந்த நேரத்தில் பல நாடுகளில் வணிகம் செய்த அறிவுடை நம்பின்னு ஒரு வணிகம் வரான். அவன் இந்த காட்சியை பார்க்கிறான். அவனுக்கு பல மொழிகள் தெரியும். இந்த காட்சியை பார்த்து சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடம் கேட்கிறான், ஏன் இவருக்கு மொட்டை அடித்து மீசை எடுத்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி இருக்கிறார்கள், என்ன காரணம்? கேட்கின்ற பொழுது, இந்த நாட்டிலே ஒரு முட்டாள் அமைச்சர் இருக்கான். இந்த அமைச்சர் யார் மன்னனை பாடுவதற்கு வந்தாலும் அவர்களை ஏளனப்படுத்தி இப்படி செய்கின்ற காரியம்தான் அவனுடைய செயல். இதற்கு நீங்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டீர்களா என்று கேட்கின்ற பொழுது, அந்த மந்திரியை எதிர்த்து எங்களால் இங்கு ஒன்றும் செய்து விட முடியாது. அப்படியா? நான் ஒரு உபாயம் சொல்கிறேன், நீங்கள் அதற்கெல்லாம் ஒத்துழைத்தால் இந்த முட்டாள் மந்திரிக்கு நாம் ஒரு முடிவு கட்டலாம். அப்படியா? மந்திரியை நீக்குவதாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒத்துழைக்கிறோம் என்று கூறினார்கள். அந்த பாதிக்கப்பட்ட புலவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்தார்கள். ஒருங்கிணைத்து, நாளை காலை நீங்கள் எல்லாம் மாறு வேடம் இட்டுக் கொள்ளுங்கள், நானும் ஒரு புலவனை போல் வேடம் தரித்துக் கொள்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றால், மன்னா உன்னுடைய புகழ் காந்தார தேசம் வரை பரவி இருக்கிறது,
அந்த காந்தார தேசத்திலிருந்து ஒரு பெரும் புலவர் உங்களிடம் பரிசு பெறுவதற்காக வந்திருக்கிறார் என்று சொல்லு, மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன். இப்படியாக எல்லா புலவர்களும் மாறுவேடம் தரித்துக் கொண்டார்கள். தலைமை புலவனாக இந்த அறிவுடை நம்பி வாணிகன் கிளம்பிட்டான். ஒரு பைய தூக்கிட்டான், அந்த பைக்குள்ள ஒரு பொருள் வச்சிருக்கான். இப்போ அரண்மனைக்கு போயிட்டான். போன உடனே அந்த அமைச்சர் பார்க்கிறான். பார்த்துட்டு இந்த புலவரை பார்த்து கேட்கிறான், எங்கிருந்து வர்றீங்கன்னு கேட்கிறான். நான் காந்தார தேசத்திலிருந்து வருகிறேன். அப்படியா, உங்களுக்கு என்ன தெரியும்? நான் பல மொழியில் புலமை பெற்று இருக்கிறேன், பல மொழிகளில் பாடல் எழுதி இருக்கிறேன், அது எனக்கு மிகப்பெரிய திறமை. அப்படியா, உன்னுடைய பாடலை எடு என்றான். அவன் பைக்குள்ள இருந்து ஒரு கற்பலகை எடுத்தான். ஒரு கல்லால் செய்யப்பட்ட ஒரு பலகை. இவன் வழக்கமாக புலவர்கள் என்றால் ஓலைச்சுவடி தானே கொண்டு வருவார்கள், இவன் என்ன ஒரு கற்பலகையை கொண்டு வந்திருக்கிறானே அப்படின்னு பார்த்தா, அந்த கற்பலகையில ஒரு வடமொழியில் எழுதப்பட்ட 2 வரிகள் இருக்கிறது. அந்த 2 வரிகளை பார்த்தவுடன் மன்னன் அமைச்சரை பார்த்தான். அமைச்சரே, உங்களுக்கு பல மொழி தெரியும் என்று எனக்கு சொல்லி இருக்கிறீர்கள், ஆதலால் அதை படித்து என்ன பொருள் என்று எனக்கு சொல்லுங்கள். இவனுக்கு தான் தமிழை தவிர வேற எதுவும் தெரியாது. இப்ப இதுல இருந்து தப்பிக்கணும். இவ்வளவு நாள் அரசனை ஏமாத்திட்டோம், எனக்கு எல்லா மொழியும் தெரியும், நான் பல்துறை வித்தகர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானே. இப்ப என்ன பண்ணா, அந்த நேரத்துல குறிப்பறிஞ்சு, மன்னா அதை நான் சொல்வதை விட அந்த புலமையோடு சொல்லுவதற்கு ஏற்றவன் யார் என்றால் அங்கே வந்திருக்கக்கூடிய புலவன். அந்த ஏற்ற இறக்கம் என்பது தமிழ் எனக்கு சாத்தியமானது, ஆனால் அவன் வேறொரு மொழியில் கொண்டு வந்திருக்கிறான் கவிதையை. அதற்குரிய அந்த ஏற்ற இறக்க நயங்கள் அவனுக்குத்தான் சரியாக தெரியும், அதனால் அவனையே சொல்ல சொல்லுங்கள் அப்படின்ட்டான். அவனும் அந்த பாடலை சொல்லிட்டான். சொன்ன உடனே அது பொருள் இவனுக்கு விளங்கல. யாருக்கு? அமைச்சர். அதுல என்ன பண்ணா, ஒரு வார்த்தை மணிமொழின்ற ஒரு வார்த்தையை அதுல சேர்த்துட்டான். அப்ப இவன் என்ன நினைச்சான், நம்மள உயர்வாதான் இவன் ஏதோ ஒரு சொல்லி இருக்கிறான், ஒரு குட்டாம்போக்குல யோசிச்சுட்டான், நம்மளை உயர்வாகத்தான் அவன் பாடி இருக்கணும். மன்னா, அவன் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த கற்பலகைக்கினுடைய எடைக்கு எடை பொன்னையும் பொருளையும் கொடுத்து அனுப்புங்கள் மன்னா, அற்புதமாக எழுதியிருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே மன்னரும் அந்த கற்பலகைக்கு இணையான பொன்னையும் பொருளையும் கொடுத்துட்டார். இந்த மாறுவேடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து புலவர்களையும் அழைத்து கொண்டு ஊரின் ஒதுக்குப்புறத்திலே இருக்கக்கூடிய மந்தை வெளி என்று ஒரு இடம் இருக்கும் எல்லா ஊர்லயும், அங்க போய் இவங்க எல்லாம் ஒன்னா உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து அந்த மாறு வேடத்திலே இருந்த அறிவுரை நம்பி என்ன பண்ணா, எல்லா புலவர்களையும் அழைச்சான். இந்த முட்டாள் அமைச்சனும் இந்த முட்டாள் மன்னனும் இருக்கின்ற காலம் வரை உங்களுக்கு எந்த பரிசிலும் கிடைக்காது. ஆதலால் என்னிடம் இவ்வளவு பொண்ணையும் பொருளையும் கொடுத்துட்டான். இப்ப நான் என்ன பண்றேன், உங்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துறேன். இனி யார் ஒருவரும் அந்த மன்னனிடம் போய் பரிசில் கேட்டு நிற்காதீர்கள். இந்த பொன்னை வைத்துக் கொண்டு ஆளாளுக்கு விவசாய நிலங்களை வாங்கி நீங்கள் விவசாயம் செய்து பிழைத்துக் கொள்ளுங்கள், பாடி இனி பிழைக்க முடியாது என்ற ஒரு கருத்தினை அவன் சொல்லிட்டு எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு அவன் கிளம்பிட்டான். அதன்படியே புலவர்கள் அவங்க வேலையை செய்ய போயிட்டாங்க. இப்போ இந்த கற்பலகையில எழுதி வச்சான் பாருங்க, இந்த மந்திரிக்கு நாக்குல சனி என்ற மாதிரி அவன் என்ன பண்ணான், மன்னரை பார்த்து, மன்னா, வருகின்ற வாரத்திலே நம்முடைய நாட்டு இளவரசிக்கு சுயம்பரம், இந்த சுயம்பரம் நடக்கின்ற அரண்மனையினுடைய வாசலிலே இந்த கற்பலகையை கொண்டு போய் நாம் பதிக்க வேண்டும். இவனுடைய எண்ணம் என்னன்னா, தான் பேர் மணிமொழின்னு இருக்குது இல்ல, அதனால நம்ம பேரு வரக்கூடிய மன்னர்களுக்கு எல்லாம் தெரியுமே, பல நாட்டு மன்னர்கள் வர்றாங்களேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா, கொண்டு போய் அந்த கற்பலகைய அரண்மனையின் முகப்பிலே வைத்து விட்டார். சுயம்வர நாளும் வந்து விட்டது. சுயம்வர நாளும் வந்த பிறகு ஒவ்வொரு நாட்டு மன்னராக வருகிறார்கள்.
அப்படி வருகின்ற பொழுது வாயுப்புறத்திலே இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டை பார்த்து வடநாட்டு மன்னர்கள் சில பேர் பார்த்து எள்ளி நகையாடி கொண்டு சிரித்து கொண்டே வராங்க உள்ள. இப்படி வர்றவன் எல்லாம் மற்ற நாட்டு மன்னர்கள், மொழி தெரியாத மன்னர்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப இந்த மொழி தெரிந்த மன்னர் உள்ள வருகின்ற பொழுது இந்த மன்னரை பார்க்கிறான், சிரிக்கிறான். அந்த அமைச்சரை பார்க்கிறான், சிரிக்கிறான். என்னடா இருக்குது அதுல, ஏன் சிரிக்கிறான் அப்படின்றதுனால மன்னர் போய் அந்த வெளிநாட்டில இருந்து வந்தவனை கூப்பிட்டு கேட்கிறான், நீங்கள் எல்லாம் ஏன் அந்த கற்பலகையை பார்த்து சிரிக்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அவன் சொல்கிறான், நான் மணிமொழியாகிய மந்திரி ஒரு முட்டாள், என்னை அமைச்சனாக வைத்திருக்கான் பாருங்கள், அந்த மன்னன் அதை விட பெரிய முட்டாள். இதுதான் அந்த பாடலினுடைய வரி. நான் மணிமொழியாகிய நான் ஒரு முட்டாள். இத படிச்சு பார்த்துட்டு வர்றவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டே வராங்க. இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லிடுறான்? மன்னனிடம். வேற நாட்டில இருந்து வந்தவங்க சொன்ன உடனே, இத்தனை புலவர்கள் வந்திருந்த போது ஓலைச்சுவடியினுடைய எடைக்கு எடை பொன்போடு என்று சொன்னவன், இந்த கற்பலகைக்கு அதனுடைய எடைக்கு எடை என்று பொன்னை கொடுக்க சொன்னான். இப்படி மொழி தெரியாமல் நம்ம ஏமாற்றி இவ்வளவும் நம்முடைய கருவூலத்திலே இருந்த பொருட்கள் போனது மட்டும் மாத்திரமல்ல, வருகின்ற மன்னர்களிடமெல்லாம் நம்ம இவ்வளவு அவமானப்படுத்தி விட்டானே, அதனால் அந்த அமைச்சனை இழுத்து வாருங்கள். எடுத்து வர செய்து 100 கசையடிகளை கொடுங்கள் அவனுக்கு. கசையடி கொடுத்து வழக்கமாக அவன் புலவர்களுக்கு என்ன செய்வானோ, மொட்டையடித்து பாதி மீசையை எடுத்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை மேல் எப்படி ஏற்றி அனுப்புவானோ அப்படி இவனை கொண்டு போய் ஊர் எல்லையில் விடுங்கள் என்று என்ன பண்ணான், அனுப்பிட்டான். பழுதென்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் 70 கோடி ஊரும். இதான் வள்ளுவர் சொன்னதனுடைய பொருள். ஒரு முட்டாள் மந்திரியை பக்கத்துல வச்சிருந்தீனா நீ ஒரு 70 கோடி பகைவரை பக்கத்திலே வச்சுக்கிறதுக்கு சமம். அடுத்து ராமாயணத்திலிருந்து ஒரு காட்சி. ராமன் மறைந்திருந்து வாலியை கொன்று விடுகிறான். வாலியை கொன்ற பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து இலங்கை மீது படையெடுக்க வேண்டும் என்று சுக்கிரவனிடம் சொல்லி அனுப்பி விடுகிறான். சுக்கிரவனும் போறான். போனவன் கள்ளுண்ட மயக்கம், காம மயக்கம், இப்படியாக அவன் வாழ்க்கையை அணு அணுவாக ரசித்துக் கொண்டிருக்கிறான். இப்படி ரசித்துக் கொண்டு இருக்கின்ற பொழுது ராமன் கொடுத்த அந்த காலம் நெருங்கி கொண்டு வருகிறது. ராவணன் மீது போர் தொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அப்பொழுது இலக்குவனை பார்க்கிறார். இலக்குவனை பார்த்து, நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது, சுக்கிரவனிடமிருந்து எந்தவித தகவலும் இதுவரையில் வரவில்லை. வானரப்படைகளை அவன் சேர்த்தானா இல்லையா என்பது இன்னும் புரியவில்லை. அதனால் நீ உடனே சென்று என்ன செய்தி என்று தெரிந்து கொண்டு வா என்று இலக்குவன் தன்னுடைய தம்பியை அனுப்புகிறான். இப்போ அவன் வரக்கூடிய அந்த வேகத்தையும் கோபத்தையும் தொலைவிலே இருக்கக்கூடிய சுக்கிரவனுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அனுமன் பார்க்கிறான். அனுமன் பார்க்கிறான், இலக்குவன் கோபமாக வருகிறான். காரணம் என்னவென்று அவனுக்கு புரிகிறது. வானர படைகள் எல்லாம் என்ன பண்ணுது, அவன் வர்ற வழியில மொத்த கல்லையும் கொண்டு போய் கொட்டுறாங்க. இந்த கல்லை கொட்டின பிறகு இலக்குவனுடைய கோபத்தில் கால்களால் எட்டி உதைத்து கொண்டு வரான். எல்லாவற்றையும் எட்டி உதைச்சிட்டு வர்றான். வருகின்ற நேரத்தில் அனுமனுடைய சிந்தனைக்குள் யோசிக்கிறான், இலக்குவனை எப்படி சாந்தப்படுத்துவது? சில நேரங்களில் ஒரு மந்திரி எடுக்கக்கூடிய அந்த கன நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் ஒரு நாட்டையே காப்பாற்றுவதற்கு காரணமாக அமையும். அங்கே மது உண்ட மயக்கத்திலே மன்னன் கிடக்கிறான்.
இங்கே அமைச்சன் இலக்குவன் கோபத்தோடு வருகிறார். இவன் கோபத்தை தணிப்பது எப்படி யோசிக்கிறான். யோசித்து அனுமனும் அங்கதனும் தாரையை போய் சந்திக்கிறார்கள். தாரை யார் என்றால் வாலியினுடைய மனைவி. அந்த தாரையை சந்தித்து இலக்குவன் கோபத்தோடு வந்து கொண்டிருக்கிறான். உள்ளே மன்னனாக இருக்கக்கூடிய சுக்ரீவன் மயக்கத்திலே விழுந்து கிடக்கிறான். நிலைமை மோசமாகிவிடும். அதனால் இந்த பிரச்சனையை நீங்கள் சென்றால்தான் தீர்க்க முடியும் என்று தாரையை அனுப்பி வைக்கிறான் அனுமன். தாரையோடு பல பெண்களும் அவளோடு செல்கிறார்கள். இலக்குவன் எதிரே வருகிறான். பொதுவாக இலக்குவன் எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காதவன். தன்னுடைய அன்னியாகவும் தன்னுடைய மனதிலே அன்னையாகவும் நினைத்து கொண்டிருந்த சீதா தேவியையே அவன் ஏறெடுத்து பார்த்தது கிடையாது. காலை பார்த்துதான் பேசுவான். அப்படி இவன் வருகின்ற பொழுது எதிரிலே தாரையும் இளம் பெண்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவன் அப்படியே நிமிர்ந்து பார்க்கிறான். வெள்ளை ஆடை உடுத்தி கொண்டு ஒரு பெண் வந்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு பின்னால் பல பெண்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவனுடைய கோபம் என்பது பெண்களை பார்த்தவுடனே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது. அதிலும் அந்த வெள்ளை ஆடையை பார்க்கிறான். பார்க்கின்ற பொழுது அவன் சிந்தனை, தன்னுடைய தாய் அங்கு வெண்மையாடை அணிந்து கொண்டு சுமித்திரை இருப்பாளே என்ற சிந்தனை அவன் எண்ணத்திற்குள்ளே மேலிடுகிறது. வாலி இறந்ததால் தாரை வெள்ளையாடை பூண்டால், அங்கே தயரதன் இறந்து போன காரணத்தினால் என்னுடைய 3 தாய்களும் வெள்ளையாடை அல்லவா உடுத்தி கொண்டிருப்பார்கள் என்று அவன் நினைத்த பொழுதே அவன் மொத்த கோபமும் தணிந்து போய்விட்டது. இது கம்பராமாயணத்தில் காட்சிப்படுத்தி இருக்கிறாரே ஒழிய இது வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது. ஏனென்றால் இந்த பண்பாட்டு புரட்சியை நம்மிடையே விதைத்தவர் கம்பன். தமிழர்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கதை மாந்தர்களிடையே கொண்டு போய் சேர்க்கின்ற தன்மை என்பது கம்பனிடம் இருந்த காரணத்தினால் ஒரு வெள்ளையாடை தரித்த ஒரு பெண்ணை பார்த்த உடனே தன்னுடைய கோபம் முழுமையாக தீர்ந்தவனாக லட்சுமணன் திரும்பி வருகிறான். இந்த இடத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், ஒரு அமைச்சன் என்பவன் பேசுவதில் மாத்திரம் சுழல் வல்லனாக இருத்தல் கூடாது. சில நேரங்களில் மௌனத்தை காத்தலும் ஒரு நல்ல செயலை. சுழல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது என்றார். ஒரு சபையில போய் பேசுறோம்னா நமக்கு இணையாகவோ நம்மை மீறியோ யாரும் பேசிவிட முடியாத அளவிற்கு எவன் சொற்பிரவாகத்தை நடத்துகிறானோ அவன் சுழல் வல்லன். ராமனை முதலாக அனுமன் சந்திக்கிறான் கிஷ்கிந்தையிலே. அப்படி சந்திக்கின்ற பொழுது தான் யார் என்பதை அனுமன் அறிமுகப்படுத்திக் கொள்கின்ற பொழுதே அந்த அனுமனை பார்த்து ராமன் அவனுடைய அடக்கத்தை பார்த்து நீ சொல்லின் செல்வன் என்று அனுமனுக்கு ஒரு பட்டப்பெயரை கொடுத்தான் ராமன். பேசுவதிலே அவ்வளவு வல்லமை படைத்தவன் அனுமன். ஆனால் இங்கே இலக்குவன் கோபத்தோடு வருகிறான். அப்படி கோபத்தோடு வருகிறவனை சாந்தப்படுத்துவதற்கான வழிமுறை எங்கே இருக்கிறது? யாரை முன்னிறுத்தினால் இந்த கோபம் தனியும் என்று யோசித்து தாரையை அனுப்பிவிட்டு ஒரு ஓரத்திலே போய் அனுமன் எதுவும் தெரியாதவனாக நின்று கொண்டிருக்கிறான். கோபம் தீர்ந்து விடுகிறது. அனுமன் வருகிறான். வந்தவன் இலக்குவனுடைய திருவடியை பற்றிக் கொள்கிறான். அப்பொழுது இலக்குவன் கேட்கிறான், சுக்ரீவன் ஏன் படைகளை திரட்டிக் கொண்டு வரவில்லை என்பதற்குரிய காரணங்களை நீ என்னிடம் சொல்லி இருக்கலாம். ஆனால் பேசுவதிலே வல்லமை பெற்ற நீ ஆனால் பேசாமல் மௌனித்து வென்று விட்டாயே. ஒரு வார்த்தை கூட பேசாமல் என்னுடைய கோபத்தை தணிக்கின்ற ஒரு பேராற்றல் அல்லவா உன்னிடம் இருந்திருக்கிறது.
ஏன் நீ அமைதியாக இருந்தாய் என்ற கேள்வியை இலக்குவன் அனுமனை கேட்கின்ற பொழுது அனுமன் திருவடியை பற்றி கொண்டு சொன்னார், சொல்ல வேண்டிய தருணத்தில் சொல்ல முடியாத சில சூழல் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த மயக்கத்திலிருந்து மீளாமல் இங்கே சுக்ரீவன் இருக்கிறான். இந்த கோபத்தை தணிப்பதற்கு தாரையை தவிர ஒரு தடுப்பு சுவர் என்னிடம் வேறு ஏதும் இல்லை என்று சமயோசிதமாக அனுமன் சொல்கிறார். மதிநுட்பம் மதிநுட்பம் நூலுடையோர்க்கு, அதிநுட்பம் யாவுல முன்னே நிற்பவை என்று வள்ளுவர் சொல்கிறார். ஒரு அமைச்சனுக்கு மதிநுட்பம் வேண்டும். எந்த நேரத்திலே எந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் என்பதை அறிந்து சொல்லக்கூடிய பேராற்றல் என்பது மதிநுட்பத்தோடு நூல் உடையோர்க்கு, அதாவது பல புத்தகங்களை பல நீதி நூல்களை கற்றறிந்த புலவர்கள், கற்றறிந்த ஆசான்கள், கற்றறிந்த ஆன்றோர்களினுடைய அறிவையும் ஒருங்கிணைக்கணும். அதாவது நூல் அறிவையும் பட்டறிவையும் அனுபவ அறிவையும் நூல் அறிவையும் ஒருங்கிணைந்தால் யாவுல முன்னே நிற்பவை என்று கேட்கிறார் வள்ளுவர். முன்னே நிற்பவை, இப்படி குறளை மாற்றி படிக்கணும். முன்னே நிற்பவை யாவுல, யாருக்கிட்ட? மதிநுட்பம் உடையவரிடம், நூல் அறிவு பெற்றவரிடம் எதுவுமே போய் முன்னே நிற்க முடியாது. அப்படித்தான் அனுமன் மதிநுட்பம் உடையவனாகவும் தெளிந்த ஞானம் பெற்றவன், ஆனால் அமைதி காத்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தார். நம்முடைய முதலமைச்சராக காமராஜர் இருந்தார். படிக்காத மேதையாக இருந்தார். பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்ட பிறகு பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகின்ற பொழுது அவர் தேர்ந்தெடுத்த நபர் யார் தெரியுங்களா? அன்றைக்கு பள்ளி கல்வித்துறை இயக்குனராக இருந்தவர் நேத்து சுந்தரவடிவேல். ஒரு படிக்காத மேதையும் ஒரு படித்த மேதையும் இணைந்தார்கள். அந்த இருவருடைய இணைப்பினாலும் தான் திட்டமிடல் என்பது அன்றைக்கு பள்ளி கல்வித்துறை இயக்குனராக இருந்த நேத்து சுந்தரவடிவேல் அவர்கள் இந்த தமிழ்நாட்டிலே பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட வேண்டும், மாணவர்கள் படிக்க வேண்டும், பள்ளிக்கூடம் திறக்கப்பட வேண்டும் என்பதுதான் காமராஜருடைய திட்டம். அவ்வளவுதான். அதை செயல்படுத்த விட வேண்டியது யார்? ஒரு இயக்குனருடைய வேலை, ஒரு அமைச்சருடைய வேலை என்று வைத்துக் கொள்வோம். அவ்வளவு அழகாக திட்டமிட்டு பல மூடப்பட்ட பள்ளிக்கூடங்களை எல்லாம் திறந்து மீண்டும் பல பள்ளிக்கூடங்களை எல்லாம் கட்டி நாம் இன்றைக்கு படித்து ஒரு பேசுகின்ற அளவிற்கு, ஒரு பேச்சாற்றல் இருக்கின்ற அளவிற்கு நாம் உயர்ந்திருக்கிறோம் என்றால் மதிநுட்பம் நிறைந்த காமராஜர் கட்டிய பள்ளிக்கூடத்தில் படித்ததினால்தான் இன்றைக்கு நாமெல்லாம் திருக்குறளை பற்றி பேசுகின்ற வாய்ப்பு. அந்த பெருமகனார் அன்றைக்கு அந்த முடிவெடுக்கவில்லை என்றால் பிற்காலத்திலே வந்த முதல்வர்கள் எடுத்திருக்கலாம். ஆனால் ஒரு தலைமுறை படிக்காமலே போயிருக்குமே. பிற்காலத்திலே படித்திருக்கலாம், ஆனால் ஒரு தலைமுறை கை நாட்டாவே போயிருக்கும். அந்த காமராஜர் கொடுத்த கல்வி, அந்த மதிநுட்பம் தான் இன்றைக்கு நம்மை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆக ஒரு அமைச்சர் என்று சொன்னால் தகுதி பாடு, குணாதிசயங்கள், செய்யக்கூடியவை எவை, செய்யக்கூடாதவை எவை, யார் பக்கத்திலே மந்திரியாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக சிறிய அளவிலே என்னுடைய சிந்தனைக்குள் உதித்தவை சிற்றுரையாக உங்களிடம் கொடுத்திருக்கிறேன். அதை வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். வாங்கியது உங்களுக்கு பயன்படுமா என்று யோசியுங்கள். இதுவரை பொறுமை காத்து அதிக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளாமல் குறைந்த நேரத்தில் ஒரு 4 குறளோடு நிறுத்தி கொண்டேன். மற்ற குறள் சொன்னால் ஒவ்வொரு குறளுக்கும் ஒரு கதை இருக்கிறது. அந்த கதையெல்லாம் எடுத்தால் 9:30 மணி ஆயிடும். அதனால் குறுகிய அளவிலே ஒரு அமைச்சர் என்பவர் எப்படி இருக்கணும், மன்னர் என்றால் எப்படி இருக்கணும், ஒரு நாடு என்றால் எப்படி இருக்கணும், அரண் என்றால் எப்படி இருக்கணும்ன்றதெல்லாம் ஒரு சுருக்கமான ஒரு உரையை கொடுத்திருக்கிறேன். இது